ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. ஸோ குழந்தைங்க எப்படின்னா பீட்ரூட் எல்லாம் கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சூப் அந்த பீட்ரூட்டுடைய டேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு, ஆனால் அதனுடைய சத்து எல்லாமே இதில் இறங்கியிருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா ஒரு பீட்ரூட்டை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் நம்ம சீரகம், மிளகு, பூண்டு இதை எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது வேக வச்சு வச்சாச்சு குக்கரில். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் இதில் சேர்த்துற போகிறோம். அந்த இடித்து வச்ச அந்த சீரகம், மிளகு இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் நம்ம கடைசியில் சேர்க்க போகிறோம். இந்த பீட்ரூட்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் மறுபடியும் ஒரு 2 to 3 விசில் வச்சோம் அப்படின்னா இந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும். இது எல்லாமே அந்த பருப்போடு நல்லா ஒன்று சேர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூப்பை சர்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ வேகிற அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துருங்க. இது வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் பாருங்கள், அது நல்லா அதனுடைய பீட்ரூட்டுடைய கலர் எல்லாமே இதில் இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது பருப்பு துவரம்பருப்பு ஆப்ஷனல் தான். நீங்கள் துவரம்பருப்பு இல்லாமலும் செய்யலாம். பட் துவரம்பருப்பு சேர்த்து செய்யும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பிரஞ்ச் டைம்லலாம் நீங்கள் இந்த சூப் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லான மாதிரி, அதாவது வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே இதோடு சேர்த்துடலாம். ஃபைனலாக ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, எப்பயுமே மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் சேர்த்தா தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சம் அந்த இடித்து வச்ச மசாலா சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். சீரகம், மிளகு போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்மெல் ரொம்ப நல்லா வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சூப்பை இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் தெரியாது இது பீட்ரூட் சூப்பு தான் அப்படின்னு. நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்குங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் நம்ம தாளித்து கொட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த சூப்போடைய ஸ்பெஷலே. இதில் என்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன், அப்புறமா கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய், அப்புறமா கல்பாசி தெரியும்ல, அந்த பிளாக் ஸ்டோன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. அதாவது மட்டன் அந்த சூப்பு இல்லை சிக்கன் சூப் செஞ்சால் நமக்கு எந்த ஸ்மெல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போது இதில் சோம்பு, அவ்வளோதான். இதை நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த
தாளித்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்மளுடைய சூப்பில் கொட்டிடலாம். கொட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மூடி வச்சிடணும். அப்போ தான் இந்த சோம்பு, இந்த கல்பாசி, இதனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்து, இதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து நம்மளுடைய சூப்பில் இறங்கும். அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். ஸ்மெல்லோ அப்படி இருக்குங்க. பீட்ரூட்டுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியாக மட்டும் சர்வ் பண்ணலாம். ஸோ நான் இப்படியே தான் சர்வ் பண்ணுறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.